பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு, டெல்லி டு தமிழ்நாடு. எல்லா நாட்டிலையும் நடத்துகிற கணக்கு நீதிமன்றத்திலேருந்து எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் 20 நீதிமன்றம் இருந்தாலும் 50 நீதிமன்றமாக இருந்தாலும் சொடக் போட்ட மாதிரி அமைச்சர்களை நடத்தின கணக்கு பூரா எடுப்பாங்க. அமைச்சர் முதலமைச்சர் நடத்தின கணக்கு நீதிமன்றத்தில் எடுக்கணும். எடுக்க வைப்பார் நீதி அரசர் எடுக்கணும். இன்னைக்கு முற்றுப்புள்ளி திங்கக்கிழமை டைம் போட்டார். புரிஞ்சுக்காமா? நீதிமன்றத்தில் அரசியல்வாதி நடத்தின கணக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அந்தந்த நாடு எல்லாம் கேரளா எத்தனை முதலமைச்சர் இருந்திருக்கான், தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர், மகாராஷ்டிராவில் எத்தனை முதலமைச்சர், ஆந்திரா எத்தனை முதலமைச்சர், இலங்கை சுலோன் எத்தனை முதலமைச்சர், புரியா, கர்நாடகாவில் எத்தனை முதலமைச்சர், எல்லா ஸ்டேட்லையுமே எத்தனை முதலமைச்சர். இந்த 75 வருஷம் ஆண்டு காலத்தில் உள்ள கணக்கு நீதி அரசர் தோண்டி எடுப்பார். ஒரு மிதி நெஞ்சிலே மிதிச்சு எடுப்பார். அதாவது வாரிசவே தூக்கி எடுப்பார். அரசியல்வாதி வாரிசு, புரியா, தமிழ்நாட்டில் உள்ளதெல்லாம் தோண்டி எடுப்பார். அடி குடுக்க கக்குவா, புரியா, நீதிமன்றத்தில். அப்பதான் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும், ஏ அப்பா ஐயா நீதி அரசர் அடி பயங்கரமா கொடுக்காரு அப்படின்னு. எல்லாமே ஏந்திரம் லத்தி ராணுவத்தை வச்சுதான் செக் பண்ணுவார். அடாத ஆட்டம் பூமி விவசாயத்தை எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் பலாக்கி வச்சுட்டான். இத்தனை ஏக்கர் கிரவுண்டு அட பாய் பேலே, ஏ சோறு திம்பியா மண்ணை திங்காரா நீ வீட்டுல உனக்கு சௌரியமா என்ன கட்டி வச்சிருக்க, அதைத்தாண்டா நீ சாப்பிட. அரசியல்வாதி பல கோடி மூளை எதுக்குடா கொடுத்துருக்கேன், முட்டா பயல முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ, உலகமே புரிஞ்சிக்கோ. கிரவுண்ட் அடிச்சு பூரா நீ என்னத்தை பட்டாலும் கோயில் உள்ள வரிசை உள்ள எத்தனாயிரம் ஏக்கர்னு தமிழ்நாடு முழுவதும் எடுப்பான். எடுக்கல அரசியல்வாதி உள்ள மாட்டுவான், பல கோடி மாட்டுவான். எல்லா மக்கள் பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள் விவசாயம் கொடுப்பார். நம்பர் போட்டு கொடுப்பார். அந்த நம்பர் எப்படி ஏற்றுறாரு நீதிமன்றத்தில் பார். நீதி அரசர், நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜ், முக்கால் சத்தியம். எப்படி கைலாசத்தில் சேசிபி வண்டி இடிச்சான், அந்த வண்டி உலகமே போகும் பார். அந்த வண்டி இடிச்ச கணக்கு உலகமே போகும். அப்ப அந்த உலகத்துக்கு போகையில கணக்கு ஐயா நீதி அரசர் கணக்கு எடுத்திருக்கார் பார் அப்படின்னு. முக்கால் சத்தியம். சேசிபி எப்படி இடிச்சா, விளக்கு எப்படி இடிச்சா, சுத்தி பீடு எப்படி இடிச்சா, இதெல்லாம் கணக்கு பண்ணி வெளி லோகம் உலகமே காட்டுவார். திறந்து விட்டு காட்டுவார் பார். எப்படி கணக்கு வந்திருக்கு, எப்படி செஞ்சிருக்கான் பூமியில. அரசியல்வாதி செஞ்ச சேட்டை எத்தனை கோயில் இடிச்சிருக்கானோ தமிழ்நாட்டுக்குள்ள. அரசியல்வாதி எல்லாம் கணக்கு நீதிமன்றத்தில் தோண்டி எடுப்பார். தோண்டி எடுக்கல ஆகட்டும் உள்ள மாட்டி வெளியே விட மாட்டார். குடும்பமே தூக்கி உள்ள ரிவிட் அடிச்சுவார். முக்கால் சத்தியம். டெல்லி கேட்டுக்கோடா, சேர பிடிச்சி ஆட்டம் நீ ஓடுத. கணக்கு முற்றுப்புள்ளி அதிகாரியிலிருந்து அரசியல்வாதி வரைக்கும் கணக்கு எடுத்து வச்சிருக்கார். புரிஞ்சுக்கோ, அது நீதி அரசர் கணக்கு வெளியில ஓப்பனா திறந்து விடுவார். அப்ப நீதிமன்றத்தில் சேட்டை பண்ணா அரசு வாரண்டு வரணும்ல, அது கூடிய சீக்கிரம் வரும். நீதிமன்றம், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி எழுதிட்டார் அரசு வாரண்டு. அப்ப அரசு வாரண்டு பண்ணா உலகமே சேட்டை பண்ணவனுக்கு அரசு வாரண்டு முக்கால் சத்தியம்.